எடுத்திருக்கிற தலைப்பு வந்து தரங்கம்பாடி மிஷினரிகளுடைய அறி இந்த ஹிஸ்டரியை நான் முழுக்க சொல்லாமல் மேலோட்டமாக தொட்டுட்டு போகிறேன். 1620 டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தஞ்சாவூர் நாயக்கரோட ஒரு உடன்படிக்கை செய்து முதன்முறையாக தரங்கம்பாடிக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த 1620 இந்த அறிவியல் ஆய்வுகள் தரங்கம்பாடியில் தொடங்குது. கடைசியாக கலாத்தியா எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிற ஒரு ஆய்வு 1845 நடக்குது. கலாத்தியாங்கிற ஒரு கப்பலில் வந்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்போது இங்கே டேனிஷ் அரசாங்கம் இல்லை, ஆங்கில அரசாங்கம் தான் இருக்குது. அதோட அந்த அறிவியல் ஆய்வுகள் வந்து கிட்டத்தட்ட 1620 தொடங்கி 1845 வரைக்கும் 225 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக நடந்து நிறைவு பெற்றிருக்குது. ஸோ இந்த 1845 மட்டும் நான் விட்டுறேன், ஏன்னா அது மிஷினரிகள் சம்பந்தப்படாத ஒரு வரலாறு அப்படிங்கிறதுனால அதை மட்டும் விட்டுட்டு மற்ற விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தரங்கம்பாடிக்கு போனவங்களுக்கு தரங்கம்பாடி கோட்டை தெரியும். டேனிஷ் கவர்மெண்ட் கட்டின 2வது பெரிய கோட்டை, கிரான்பர்குக்கு அப்புறமாக அவங்க கட்டின கோட்டை அங்கே இருக்குது. 1620 டேனிஷ் அரசாங்கம் அங்கே நிறுவப்பட்டாலும் கூட மிஷினரிகள் வருவது 1706 ஜூலை 9. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரிஸ் ஜீகன்பால்க்கும் ப்ளூச்சோவும் அங்கே வர்றாங்க. இவர்கள் தரங்கம்பாடிக்கு மட்டும் வரல, இந்தியாவிற்கே வந்த முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரிகள் இவர்கள் தான். ஸோ இந்திய ப்ராட்டஸ்டன்டிய திருச்சபையுடைய வரலாறு, சீர்திருத்த திருச்சபையின் வரலாறு இவருடைய வருகையிலிருந்து தான் துவங்குது. ஸோ இன்னைக்கு நான் என்னுடைய ஆய்வை வந்து மிஷினரிகளை பற்றியோ எங்கேயோ போகாமல் தரங்கம்பாடி அதிலும் அங்கே நடந்த அறிவியல் நடவடிக்கைகள் பற்றி மட்டும் நான் சுருக்கிக்கிட்டு அதுக்குள்ளே கடந்து போகிறேன். ஸோ அங்கே என்னெல்லாம் அறிவியல் ஆய்வுகள் நடந்தது அப்படின்னா, முதலாவது வானியல் ஆய்வுகள் இங்கே நடந்துச்சுது. சூரிய கிரகணம் எப்போ நடக்கும், சந்திர கிரகணம் எப்போ நடக்கும், இந்த கோள்களுடைய சுழற்சி எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து இவங்க அங்கே ஆய்வு பண்ணாங்க மிஷினரிகள். 2வது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளோரா ஃபவுனா, தாவரங்கள் விலங்குகளை குறித்த ஆய்வு. இதனுடைய ஸ்பெசிமனை சேகரிக்கிறது, இதற்கு பெயரிடுவது, இது வந்து பின்னால் வந்து நிறைய ஆய்வுகளுக்கு இவங்க தான் ஒரு கார்னர் ஸ்டோனாக இருந்திருக்கிறாங்க. 3வது அங்கே இருந்த கால சூழ்நிலையை இவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் அப்சர்வேஷன் நடந்திருக்குது. வெதர் பேட்டர்ன்ஸ், கிளைமேட் டேட்டா இதெல்லாம் எடுத்து இந்தியாவுடைய வெதர் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து உங்களுக்கு மான்சூன் பருவகாலம் எப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இவங்களுடைய ஆய்வு வந்து உதவி பண்ணியிருக்குது. 4வது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், விவசாயத்தில் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. இப்போ நான் போட்டிருக்கிற படம் ரொம்ப பின்னால், தரங்கம்பாடி டேனிஷ் மிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஒரு படம், பட் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கிறேன். அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும், பாதிரி மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் மயிலாடுதுறை பகுதிகளில் இன்றைக்கும் அது ஃபேமஸாக இருக்குது. அந்த மாம்பழம்லாம் வந்து இந்த கேம்பஸில் தான் 1847 உருவாக்கியிருக்காங்களே, இந்த கேம்பஸில் உருவானது தான். இதுவும் வந்து ஒரு அறிவியல் பங்களிப்பு, விவசாயத்தில் வந்து மிஷினரிகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதுனால அந்த படத்தை இதில் நான் சேர்த்துருக்கிறேன். இங்கே உள்ள இப்போ தாவரங்களை இவர்கள் ஆய்வு பண்ணது மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் இருந்து நிறைய தாவரங்களை இங்கே இறக்குமதி செய்து அதை பயிரிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து தாவரங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய பொருளாதாரம் இயங்கி இருக்குது. தாவரங்கள் வந்து நமக்கு உணவாக, மருந்தாக, ஈவன் ஒரு பேப்பர் ப்ரொடக்ஷனுக்கு, ஃபர்னிச்சருக்கு, ஒரு காலகட்டத்தில் எல்லாமே வந்து மரங்களையும் தாவரங்களையும் நம்ம வாழ்ந்திருக்கும் பொழுது நிறைய தாவரங்களை வந்து மிஷினரிகள் அவங்கவுங்க நாடுகள்லேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே பயிரிட்டு பார்த்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை எங்கெல்லாம் வந்து மனிதர்களுக்கும் தாவரமான உறவு இவர்களை மேம்படுத்துவதற்கு, இவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த தாவரங்களை எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிற அந்த ஆய்வு அதில் தொடர்ந்து இருக்குது. 5வதாக அவங்க வந்து மருத்துவம் மற்றும் ஹெல்த் சைடில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே லோக்கலில் இருந்த நோய்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றிய ஆய்வு, அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் குறித்த ஆய்வு, அதுபோக லோக்கல் கம்யூனிட்டிக்கான மெடிக்கல் கேர் கொடுத்துருக்குறாங்க. 6வதாக யூரோப்பியன் சயின்டிஸ்டோட இவங்களுக்கு நெருங்கின தொடர்பு இருந்திருக்குது. ஸோ ஐரோப்பிய விஞ்ஞானிகள் வந்து இங்கே ஒவ்வொரு முறை வந்து ஆய்வு பண்ணுறது சிரமம் அப்படிங்கிறதுனால, இப்போ மோனோவேல் சார் சொல்லுவார், எவ்வளவு கடிதங்கள் வந்து சிஎஸ் ஜானுக்கும் ஜெர்மனியில், டென்மார்க்கில் இருந்த அறிவியல் அறிஞர்களுக்கும் நடுவில் பரிமாறப்பட்டதுங்கிறலாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ரொம்ப க்ளோஸாக வந்து யூரோப்பியன் சயின்டிஸ்டோட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ எந்தெந்த துறையிலலாம் இவங்களுடைய பங்களிப்பு இருந்துன்னு சொன்னதுக்கப்புறம் சில இண்டிவிஜுவல்ஸை பற்றி பார்த்துட்டு 2 இன்ஸ்டிடியூஷன்ஸை பார்த்துட்டு இந்த ஸ்லைடை முடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ முதலாவது வந்து நம்ம பார்க்குறது கிரண்டில் ஜீகன்பால்க்கு அப்புறமா வந்து ஜீகன்பால்க் விட்டு செய்யாமல் விட்டு போன பணிகளை, தொடங்கி முடிக்காத பணிகளை எல்லாம் முடித்தவர் இவர் தான். ஜீகன்பால்க் இறந்து ஒரு வருஷத்துல இவரும் இறந்துட்டாரு. தரங்கம்பாடியில் நியூ ஜெருசலேம் சர்ச்சில் ஜீகன்பால்க்குடைய கல்லறைக்கு அருகிலே வந்து இவருடைய கல்லறையும் சர்ச்சுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இவருடைய முக்கியமான பங்களிப்பு வந்து மெடிக்கஸ் மல்பாரிகாஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் என்ன அப்படின்னா, இங்கே இருந்த மோனவேல் சார் சொல்லும்போது இன்னும் அழகாக அதை சொல்லுவார். டிராபிக்கல் டிசீஸுடைய டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் இதை பற்றிய ஒரு புத்தகம். ஒரு 186 பக்கம் உள்ள கையெழுத்தால் எழுதப்பட்ட புத்தகம். அதில் வந்து 132 புத்தகங்களில் வந்து நான் சொன்ன மாதிரி நோய்களுடைய காரணங்கள், அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இவருக்கு அப்புறமா நம்ம பார்க்குறது வந்து கினால் அப்படிங்கிற ஒரு மிஷினரி, சாமுவல் பெஞ்சமின் கினால் அப்படிங்கிறது இவருடைய முழு பெயர். இவர் வந்து ஒரு மருத்துவ மிஷினரியாக வர்றாரு. நான் சமீபத்தில் ஜூலை 9 தரங்கம்பாடியில் ஜீகன்பால்க் வந்து இறங்கின நாள் அன்னைக்கு போயிருக்கும்பொழுது அங்கே மணிமண்டபத்திற்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ அன்னைக்கு நடந்த ஆக்சுவலி இந்த ஸ்லைடு வந்து அன்னைக்கு நான் போடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணதான். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தமிழில் அச்சுக்கலையை கொண்டு வந்ததற்காக, முதலில் அச்சுக்கலையை கொண்டு வந்ததற்காக ஜீகன்பால்க்கு நம்ம வந்து ஒரு மணிமண்டபம் கட்டுறோம் அப்படின்னா, இன்னைக்கு தரங்கம்பாடியில் மினிமம் ஒரு 50 மணிமண்டபமாவது கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இந்தியாவிலே முதன்முறையாக அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து தரங்கம்பாடியில் தான் நடந்திருக்குது. ஸோ அதில் கினால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளுக்கு மாற்றாக இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபார்மசி அப்படிங்கிறத முதலாக 1732 இந்தியாவில் அவர் தான் அங்கே நிறுவுறாரு. கினாலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, அவர் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டல் அவர் தான் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. போரக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டான்ஸ் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இதை குறித்து ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கும் பொழுது தான் ஐரோப்பிய விஞ்ஞானிகள், போரக்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு படிகாரம் அப்படின்னு நினைக்கிறேன், ஐரோப்பிய விஞ்ஞானிகளுடைய பார்வை இவர் மேலே விழுது. சரிதானே? அதுக்கு அப்புறம் வந்து யூரோப்பில் இருந்து உங்களுக்கு மருந்து ஒவ்வொரு முறை வரணும், ஒரு கப்பல் வரும்பொழுது தான் வரும். அந்த கப்பல் 3 மாதமோ 4 மாதத்திற்கோ ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கும்போது இங்கே ஷார்ட்டேஜ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வச்சு வால்டர் அப்படிங்கிற ஒரு மிஷினரியோட சேர்ந்து, ஏன்னா வால்டருக்கு நல்லா தமிழ் தெரியும், அதனால் வால்டரை உதவிக்கு வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிளான்ஸை எப்படிலாம் வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வை அவர் பண்ணுறாரு. இவருடைய மரணத்திற்கு அப்புறம் வந்து இவருடைய இடத்த கோனிக் அப்படிங்கிற மிஷினரி வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இவருடைய அந்த யூரோப்பியன் ஸ்டைல் ஃபார்மசின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்மசியில் என்ன நடக்குது அப்படின்னா, லோக்கலாக கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியலை வச்சு ஐரோப்பிய முறைமையின்படி, டேனிஷ் முறைமையின்படி, இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு வேளை நான் சொல்லக்கூடியது தெரியும். ஃபார்மசி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு மருந்து மாத்திரை பாட்டிலில் வந்துடுது. முன்னாலாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஜார்களில் வந்து கலர் கலராக மருந்துகளை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான். அந்த ஃபார்மசி முறையை முதலாக கொண்டு வந்தவர் இவர் தான். ஏன் இந்த ஃபார்மசி அவருக்கு இங்கே தேவைப்பட்டுச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல் மெடிக்கல் பிளான்ஸில் வந்து இன்னும் அவருக்கு ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. அதற்கு அப்புறம் வந்து ஒருவேளை யூரோப்லேருந்து வர வேண்டிய மெடிசின்ஸ் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு மாற்று தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இதை பண்ணார். அது வந்து அவருடைய சொந்த செலவில் பண்ணார் அப்படின்னு போட்டிருக்குது. ஏன்னா அவர் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. அதில் கிடைச்ச பணத்தை வச்சு அவரே இதை உருவாக்கியிருக்கிறாரு. அதற்கு அப்புறமா வால்டர் அப்படிங்கிற ஒரு மிஷினரி, இவரை பற்றி ஒரு குறிப்பு சொல்லும் பொழுது, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு வந்து எப்படி ஒரு வீரமாமுனிவரோ அதே போல லுத்தரன் உலகத்திற்கு வந்து இந்த வால்டர் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வால்டர் வந்து நம்மளுடைய எங்கேயுமே நம்மளுடைய வரலாற்று பக்கங்களில் இல்லாமல் போனது வந்து ஒரு பெரிய துயரம். லுத்தரன் மிஷினரியில் தமிழை மிகச் சிறப்பாக அறிந்தவர் அப்படிங்கிறது வந்து இவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இவர் வந்து தமிழ் மொழியையும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிளான்ஸையும் மிக தீவிரமாக ஆய்வு செய்தவர்.
ஸோ இவரே ஒரு பேர் கொடுத்துருக்காரு, ஞானவாழ்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய தமிழ் புத்தகங்கள் இவர் எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக ஹெர்பாரியம் ட்ராங்கோபாரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெர்பாரியத்தை இவர் ஒரு 7 ஆண்டுகளாக உருவாக்குறாரு. ஸோ இதுதான் அவர் உருவாக்கின அந்த ஹெர்பாரியம் உலர் தாவரவியலுடைய முதல் பக்கம். இதில் வந்து அவர் அகத்திய அப்படிங்கிற அந்த செடியை பற்றி முழுமையாக பதிவு பண்ணுறாரு. இது வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் 1732லேருந்து 39 வரைக்கும் இந்த ஆய்வு நடக்குது. இந்த ஹெர்பாரியம் ட்ராங்கோபாரியன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குதுன்னா, இது மிஷனரி வால்டல்னு ஒரு மேனுஸ்கிரிப்ட். இதில் தாவரங்களுடைய தமிழ் பெயர்களை தமிழ் ஆல்பபெட் ஆர்டரில் அவர் எழுதுறாரு. இதில் மொத்தம் 1070 பேருக்கு 158 பக்கத்தில் இருந்திருக்குது. இதில் வந்து அவர் தமிழில் பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதில் ஜெர்மன் ஃபனட்டிக் லிட்ரேஷனில் எழுதியிருக்காரு. ஜெர்மனில் வந்து அந்த தமிழ் வார்த்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் லாட்டின் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. ஏன்னா இன்றைக்கும் பாட்னியில் வந்து லாட்டினில் தான் எழுதுறாங்கிறதுனால அதுக்கான லாட்டின் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டில் எழுதுறாரு. எழுதி அதுக்கும் லாட்டின் டிரான்ஸ்லிட்ரேஷன் கொடுக்குறாரு. இப்படி வந்து அந்த ஒரு தாவரத்தை பற்றி எழுதும்போது தேவைப்படும் பொழுது அரபிக்கில், பெர்ஷியன் லாங்குவேஜில், போர்ச்சுகீஸில், ஃப்ரெஞ்சிலலாம் வந்து அவருக்கு கீழே கொடுத்து கடைசியில் அந்த பிளான்ட்டுடைய லோக்கல் யூஸ் என்ன, இங்கே வந்து அவங்க இந்த பிளான்ட்டை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து கொஞ்சம் துயரம் இருந்தது. இவருக்கு வந்து 1728 கல்யாணம் நடக்குது. 5 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 5 குழந்தைகளுமே இறந்து போகிறாங்க. அவருடைய ஒய்ஃபும் இறந்து போகிறாங்க. அதனால் அவர் வந்து மிகுந்த துயரத்தோட யூரோப்புக்கு திரும்பி போகிறாரு. போய் அடுத்த நாளே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான் வரலாற்று குறிப்பு. அவருடைய பெரிய சகோதரருடைய வீட்டில் போய் அவர் தங்குறாரு. அவருக்கு செமினாரில் பாடம் எடுத்த ஆசிரியர், அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆசிரியர் வந்து அவரை பார்க்க வர்றாரு. அவருடைய கணவனாலே அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தான் வரலாற்று குறிப்பு. ஸோ இவருடைய லிட்ரரி ஒர்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற மிஷனரிகள் தொடங்கி முடிக்காமல் வைத்த தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷன், போர்ச்சுகீஸ் பாடல் புத்தகங்கள் எல்லாம், இவருக்கு போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து இவர் ரிவைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தரங்கம்பாடியிலிருந்து அந்த காலகட்டத்தில் வந்த எல்லா பப்ளிகேஷனுக்கும் இவர் தான் இன்சார்ஜி. நிறைய ஆவிக்குரிய பாடல்களை எழுதியிருக்கிறாரு. ஹாலே மிஷன் நியூஸ் லெட்டரில் வந்து இவருடைய கட்டுரைகள் தொடர்ந்து வந்திருக்குது. 1727 ஒரு தமிழருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் கிறிஸ்டியானிட்டியை பற்றி நடக்கக்கூடிய எது ட்ரூ ரிலீஜியன், ஒரு தமிழ் கிறிஸ்தவரும் ஒரு தமிழ் முஸ்லீமும் உரையாடுற மாதிரியான ஒரு உரையாடலை அவர் எழுதியிருக்கிறாரு. அதற்கப்புறமா வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை பெருக்குவதை பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுறாரு. 2 புத்தகங்கள், அது அடுத்தடுத்த இதில் படங்களில் நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல் புத்தகம் ஒரு புத்தகம், இவர் ஒரு டேனிஷ் மொழியில் எழுதுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து இந்தியாவுடைய இந்த கடிகாரங்களை வந்து இந்தியர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்தியன் டீச்சிங் ஆன் டைம் அப்படின்னு சொல்லி டாக்ட்ரினா டெம்போரம் இண்டிகா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு. இதற்கு அப்புறமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மிஷினரி வந்து கோனிக் அப்படின்றவர். இந்த கோனிக் தான் வந்து இந்தியாவுக்கு வந்த முறைப்படி மருத்துவத்தை கற்றுட்டு வந்த ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இவர் முறைப்படி தாவரவியலையும் பாட்னியும் கற்றுட்டு வந்திருக்கிறார். அவர் கால் லினஸ் அப்படிங்கிற ஒரு தாவரவியலாளருடைய ஒரு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இவர் தாவரவியலில் கற்றுக்கிறாரு. கினால் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவர் வர்றாரு. 1773 இவருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குது. இவரால் இன்ஸ்பயர் ஆனவங்க தான் சிஎஸ் ஜானும் ராட்லரும். இவங்க 2 பேரும் வந்து இந்த தாவரவியல் ஆராய்ச்சிக்குள்ளே, விலங்கியல் ஆராய்ச்சிக்குள்ளே இவரை தொடர்ந்து இவங்க உள்ள வர்றாங்க. அதே போல் ஒரு மொரேவியன் மிஷனரி ஒருத்தர் பெஞ்சமின் ஹெய்ன்னு சொல்லி, அவரும் இவர்கிட்ட மூலமாக இன்ஸ்பயர் பண்ணி அந்த மொரேவியன் மிஷனரிஸ் பற்றி பின்னால் நம்ம பார்க்க இருக்கிறோம். அவரும் இவங்க கூட இணைகிறாரு. ஸோ இவங்க 4 மிஷனரிகள் சேர்ந்து நிறைய ஒர்க்குகளை அங்கே பண்ணுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு வந்து இவர் பண்ணது தஞ்சாவூரில் இருந்த கரையான்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சி. ஒரு 7 ஆண்டுகள் மிஷனரியாக வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப்கிட்ட வேலை பார்த்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய தாவரவியல் துறைக்கு போகிறாரு. அங்கே காக்கிநாடா பக்கத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது காலரா வந்து 1785 இறந்து போகிறார்.
ஸோ இன்னைக்கு நீங்கள் முருங்கை மரம் கரி ட்ரீ அப்படிங்கிறதுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா முராயா கோனிகி அப்படின்னு இருக்குது. இந்த கோனிகி அப்படின்னு வருது இல்லையா கருவேப்பிலை மரத்துல, அது வந்து இவருடைய பெயர் தான், இந்த மிஷினருடைய பெயர் தான். ஸோ இதை மாதிரி நிறைய தாவரங்களுக்கு, நிறைய விலங்கினங்களுக்கு, பூச்சி இனங்களுக்கு வந்து தரங்கம்பாடியில் உள்ள மிஷினரிகள் பெயர்கள் வந்து சூட்டப்பட்டிருக்குது. அதில் ஒரு முக்கியமான உதாரணம் வந்து இந்த கருவேப்பிலை மரம். இந்த கருவேப்பிலை மரத்தை அதனால் நாங்கள் கடந்த முறை தரங்கம்பாடி போகும் பொழுது அந்த மியூசியத்தில் ஒரு மரத்தை, அந்த தோட்டத்தில் நட்டுட்டு மியூசியத்தில் ஒரு மரத்தை வச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸோ பருத்திக்கரை பூச்சி, ரெட் காட்டன் ஸ்டைனர் அப்படிங்கிற ஒரு பூச்சியும் வந்து இவருடைய பெயரில் தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதல் அப்படிங்கிறதுல வந்து இன்னொரு முதல் வந்து இந்தியாவிலே முதன்முறையாக அப்படிங்கிறதுல வந்து பூச்சியியல் துறையில் முறைப்படி ஆய்வு செய்து வெளியிடப்பட்ட முதல் கட்டுரை வந்து கோனிகள்னது தான். த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஒயிட் ஆண்ட்ஸ், த டெர்மைட்ஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆய்வு. ஜெர்மன் மொழியில் இருக்குது. அந்த ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்போ இருக்கிறவங்களால ரொம்ப வாசிக்க முடியல. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க ஆய்வு செஞ்சவங்க, இன்றைக்கும் யாரெல்லாம் கரையானை பற்றி ஆய்வு செய்கிறாங்களோ அவர் அன்றைக்கு செய்த ஆய்வு வந்து கிட்டத்தட்ட பொருந்தி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிஎஸ் ஜான். இவருக்கும் வால்டருக்கும் ஒரு நிறைய தொடர்பு உண்டு. வால்டருக்கு மனைவியும் 5 குழந்தைகளும் இறந்து அந்த துயரத்தில் அவர் வெளியே போய் நாட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. இவருக்கும் 4 குழந்தைகள் தரங்கம்பாடியில் வந்து இறந்து போகிறாங்க. அதற்கப்புறம் ஒரே ஒரு பையன் மட்டும் அவருக்கு மிச்சமாகறான். இவரும் துயரத்தோட ஊருக்கு போயிடலான்னு இருக்கிறாரு. ஆனாலும் வலுக்கட்டாயமாக அவர் அங்கே நிறுத்திக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு மேலே தரங்கம்பாடியில் இருக்கிறாரு. ஜான் தேவ சகாயம், வேதநாய சாஸ்திரியார்லாம் இவருடைய மாணவர்கள் தான். இவரை பற்றி ஒரு புத்தகம் கல்லறையின் 14 நான் எழுதியிருக்கிறேன். நியூ ஜெருசலேம் சர்ச்சில் இவரை புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறைகளுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க, அதில் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இவருடைய கல்லறை எண் 14, சிஎஸ் ஜான் அண்ட் 4 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இவருக்கு வந்து கல்வி தான் இவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. கிட்டத்தட்ட 20 பள்ளிக்கூடங்களே அந்த பக்கம் ஒரு தரங்கம்பாடியை சுற்றி நடத்தியிருக்கிறாரு. அறிவியல் துறையிலும் இவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. மண்ணுளுந்தி பாம்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மண்ணுளுந்தி பாம்பு வந்து இவருடைய பேரில் தான் இருக்குது, எரிக் ஜானி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில மீன் வகைகள், இந்த மீனுக்கு எனக்கு தமிழில் பேர் தெரியல, கிராக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் ஜானியஸ்ன்னு சொல்லி இவருடைய பேரில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பூ பெட்டல் பால்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூ இம்பேஷன்ஸ் ஜானின்னு சொல்லி இவருடைய இந்த மிஷினரி பேரில் தான் இருக்குது. ஒரு 4 தான் நான் உதாரணம் தர்றேன். இந்த மீன் வந்து வெறும் ஒரு மீன் இல்லை, அந்த மீன் குடும்பம் முழுக்கவே இவருடைய பேரில் தான் இந்த பத்திவாலா மீன், லுட்ஜானஸ் ஜானி அப்படிங்கிறது வந்து அழைக்கப்படுது. இதை மாதிரி நிறைய விலங்குகளும் தாவரங்களும் பூக்களும் இவருடைய பேரில் வழங்கப்பட்டு வருது. அதற்கப்புறமா ரொம்ப முக்கியமானவர் ராட்லர். இவர் ரொம்ப காலம் தாரங்கம்பாடியில் இருந்துட்டு வழக்கமாக வந்து யூரோப்பியன் மிஷனரிஸில் வந்து 40 வயசு தாண்டதே ரொம்ப சிரமம். அப்படி நிறைய நாள் வாழ்ந்தவங்களை வந்து நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ஷ்வார்ட்ஸ், ராட்லர் மாதிரி சிலர். அப்படி அதிக காலம் வாழ கொடுத்து வச்ச ஒரு நபர் இவர். இவருடைய பேரில் வேப்பேரியில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது, ராட்லர் தெரு அப்படின்னு சொல்லி இருக்குது. வேப்பேரி சர்ச்சில் தான் இவருடைய கல்லறை இருக்குது. இவர் எழுதின கிராமர் புத்தகம் ரொம்ப ஃபேமஸ், டிக்ஷனரி ஆஃப் தி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமர் எழுதியிருக்கிறார். அறிவியல் துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 தாவரவியல் சாம்பிள்ஸை வந்து தாவர சாம்பிள்ஸை வந்து இவர் எடுத்து ஐரோப்பாவுக்கு ரிசர்ச் அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கும் 1795 டாக்டர் பட்டம் கிடைச்சது. இவர் சிஎஸ் ஜானுக்கும் டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்குது. இவர் அனுப்பின ஸ்பெசிமன் பெரும்பாலும் வந்து கிங் காலேஜ் லண்டனில் இருக்கக்கூடிய கிரேட் ஹெர்பாரியத்தில் இருக்குது. 1803 பொட்டானிக்கல் அப்சர்வேஷன்ஸ்னு ஒரு புத்தகம் கொடுக்குறாரு. அதில் ஏராளமான தாவரங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறாரு. ராயல் ஹெர்பாரியம் மியூனிச்சில் வந்து இவருடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதற்கப்புறம் வந்து ஒரு ட்ராவலாக் ஒன்று எழுதியிருக்கிறாரு, ஃப்ரம் ட்ராங்கோபார் டு மெட்ராஸ் அண்ட் பேக் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு 1799 1800 வரைக்கும் உள்ள அந்த ட்ராவலாக் இருக்குது. ஸோ இதற்கு அடுத்த குறிப்பிடத்தகுந்த ஒரு மிஷினரி வந்து கிளைன் அப்படின்றவர். இவர் இந்தியாவிலே பிறந்த மாடர்ன் பாட்னிஸ்ட், முதல் மாடர்ன் பாட்னிஸ்ட்னு சொல்கிறாங்க. அதற்காக இவர் இந்தியர் இல்லை. இவங்க அப்பா ஜேக்கப் கிளைன் வந்து தரங்கம்பாடியில் வந்து மிஷினரியாக இருக்கிறாரு. அவருடைய மரணம் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ இவர் தரங்கம்பாடியில் பிறந்துட்டு அதற்கப்புறம் கோபன்ஹேகன் போய் மெடிசன் படிச்சுட்டு 1791 மிஷன் டாக்டராக வர்றாரு.
அவருக்கு முன்பதாக இங்கே மார்டினி அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் டாக்டர் இருக்கிறாரு. அவர் இறந்து போகிறதுனால அவருடைய ஒய்ஃபை ஒரு மறுமணம் செஞ்சுட்டு இங்கே செட்டில் ஆகிறாரு. இவருடைய கல்லறையும் வந்து நியூ ஜெருசலம் சர்ச்யார்டில் தான் இருக்குது, கல்லறை எண் 8. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கோனிக் கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து இந்த சயின்ஸ்குள்ளே வந்தாங்க. அதில் ஒரு மொரேவியன் மிஷனரியும் இருந்தார் அப்படின்னு சொல்லி, அவர் தான் இவர் பெஞ்சமின் கைனே. இவரும் ஒரு ஜெர்மன் பாட்னிஸ்ட்டு. இவர் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த மொரேவியன் மிஷனரி இயக்கத்தை விட்டு வெளியே போய் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய வந்து வேலை பார்க்க போயிடுறாரு. நிறைய புத்தகங்கள், நிறைய வரைபடங்கள் இருக்கிறாரு. இது ஒரு ட்ராக்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்தியா வந்து இவர் எழுதின ஒரு புத்தகம். ஸோ இந்த ஜியாலஜிக்கல் மேப் ஆஃப் த சிர்காஸ்னு ஒரு இடத்தை பற்றிய மேப் வந்து இவர் வரைஞ்சிருக்கிறாரு. ஸோ 1760 தான் வந்து மெரோவியன் டீம் ஒன்று இங்கே வருது. அது கூட தான் இவரும் வர்றாரு. வில்லியம் ராக்ஸ்பர்க் மூலமாக தான், அவர் அப்போ இருந்த ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருக்கிறாரு. அவர் மூலமாக இவருக்கு பாட்னிஸ்டாக பணி கிடைக்குது. அதற்கப்புறம் வந்து நிறைய ஆய்வுகளை பண்ணுறாரு. அதில் ஒரு முக்கியமான ஆய்வு நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன். கோயம்புத்தூர், பெங்களூர் பகுதிகளில் வந்து ஒரு நிறைய பிளான்ட்டுடைய ஸ்பெசிமன்ஸ் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஒரு 350 ஸ்பீசிஸ் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதில் 200க்கு இவரே வந்து பேர் கொடுக்குறாரு. ஆல்பர்ட் வில்ஹம் ராத் அப்படிங்கிறவர் அப்போ ஜெர்மனில் இருந்த ஒரு பெரிய பாட்னிஸ்ட். அவரோட இவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்பெசிமனை இங்கே வந்து அவருக்கு இவர் அனுப்பி கொடுக்குறாரு. அவர் புக் ஆஃப் இந்தியன் ஃப்ளோரா அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு முழுக்க முழுக்க ஹெய்னே கொடுத்த இன்புட்டை வச்சு எழுதுனது. அவர் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி ஒன்று பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் 1815 ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அன்னாச்சி பழத்தில் அதில் இருக்கக்கூடிய அசிடிக் டேஸ்ட் வந்து மார்னிங் அதிகமாகவும் ஆஃப்டர்நூன் வந்து கம்மியாகவும் ஆகுது அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். இதுவரைக்கும் நம்ம பார்த்தவங்க எல்லாமே வந்து டேனிஷ் மிஷினரிகள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டேனிஷ் அரசாங்கத்தில் அவங்க மிலிட்ரிக்கோ அரசு அலுவலர்களுக்காகவோ அவர்களோடு வந்த ஒரு மிலிட்ரி சாப்ளைன். இவர் வந்து அங்கே 2 சர்ச் இருக்குது இல்லையா, ஒன்று ஜிகன்பால் கட்டின நியூ ஜெருசலேம் சர்ச்சு, இப்போ நம்ம சிஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஜியோன் சர்ச்சு, அந்த சர்ச்சில் தான் இவர் பணியாற்றுறாரு. இவர் பேர் வந்து ஹென்னிங் மொன்ச் அப்படிங்கிறது. ஒரு 4 ஆண்டுகள் இவர் வந்து தரங்கம்பாடியில் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ரானமர், லிங்குவிஸ்ட். இவரும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இப்போது அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறனால அவருடைய அறிவியல் பங்களிப்பை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இப்போ நான் ரைட் சைடில் போட்டிருக்கிற படம் வந்து இவரை பற்றி சமீபத்தில் வந்த ஒரு புத்தகம், சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த டேனிஷ் ஈஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய செலக்டட் ரைட்டிங்ஸில் வந்து எடுத்திருக்கிறாங்க. இவருடைய முழு ரைட்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 400 பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இந்த புத்தகம் எழுதின அதே பி.எஸ். ராமானுஜன் தான் இவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அன்ஹர்ட் வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, இந்த பேரை வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க, கிறிஸ்தவர்களும் மறந்துட்டாங்க, மற்றவங்களும் மறந்துட்டாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அஸ்ட்ரானமர் அப்படிங்கிறது தான் அவர் பி.எஸ். ராமானுஜன் சொல்லக்கூடியது. இவர் தரங்கம்பாடி மட்டும் இல்லை, டானோ நார்வேயின் காலனிஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடை இவர் தான் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே வர்றாரு. தரங்கம்பாடியை பொறுத்த வரைக்கும் இவருடைய டெலஸ்கோப் வந்து அந்த ஜியோன் சர்ச்சுடைய கோபுரத்தில் ஒரு 50 அடி 9 ஃபுட் லென்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன மாடல் அப்படின்னு தெரியல, பட் கிட்டத்தட்ட அந்த கோபுரத்தில் ஏறும்போது இந்த இடத்துல தான் அது இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இவருக்கு வந்து பட் ஒரு காலகட்டத்தில் அது வந்து கடலில் காற்றில் அரிப்பு வந்து அதுக்கு கெட்டு போகுது. பட் அதுக்கு முன்னால் ஒரு ஆய்வை முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய வெயில் தாங்க முடியாமல் இவர் அங்கேருந்து புறப்பட்டுறாரு. ஸோ இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவருடைய கால்குலேஷன்ஸ், அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் அங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு 400 பக்கம் வந்து இவர் ஒரு ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கிறார். அந்த ஹிஸ்ட்ரியை தான் வந்து அவங்க இப்போது 2020 ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவருடைய ஆய்வுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தரங்கம்பாடிக்கும் கிரீன்விச் மீன் டைம் இதுக்கும் வந்து 5 மணி நேரம் 18 நிமிடம் 58 செகண்ட் வித்தியாசம் அப்படின்னு ஒரு டிட்டர்மைன் பண்ணுறாரு. இதில் 38 செகண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத இவர் சொல்லும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் எஸ்டிமேட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இவ்வளவு நவீன தொழில்நுட்பத்தில் நம்ம பண்ணக்கூடிய எஸ்டிமேட் 1719 அவர் கொடுத்த எஸ்டிமேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒத்து போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு 2வது ஒரு
சாப்ளின், டேனிஷ் கவர்மெண்டுடைய சாப்ளின், ஃபுல் சாங் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர். ஸோ இவர் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் இங்கே பணியாற்றுறாரு. இவரும் நிறைய தமிழ் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்களுக்கு போகலை, ஆனால் இவருடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் வித்தியாசமானது. மற்றவங்கெல்லாம் ஹெர்பாரியத்தை பற்றி பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஓவியர்களை வைத்து எல்லாமே படங்கள் வரைந்திருக்கிறார். 1800 கோபன்ஹேகனுக்கு வந்து ஒரு 400 ஸ்பெசிமென் போகுது. 400 படங்கள் வரைந்து அனுப்புகிறார். இந்த மாதிரி கலர் படங்கள் யார் வரைஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு யார் இவருக்கு வரைஞ்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல ஓவியர்களை என்கேஜ் பண்ணி இவர் வரைஞ்சிருக்கிறாரு. இது தவிரவும் நிறைய இங்கேருந்து ஒரு கலெக்ஷன்ஸ் அனுப்பியிருக்கிறார். ஸோ தனிநபர்களை தாண்டி 2 நிறுவனங்கள் நான் சொன்னேன். ஒன்று வந்து த ட்ராங்கோபாரியன் சொசைட்டி, தரங்கம்பாடி அறிவியல் சங்கம் அப்படிங்கிறது. இந்த தரங்கம்பாடி அறிவியல் சங்கத்துக்கு 32.5 ஹெக்டேர்ஸில் வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருந்திருக்கு. 32.5 ஹெக்டேர்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 102 ஏக்கர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் உள்ள பகுதிகளை வந்து இப்போ நம்ம பார்க்க முடியாது எங்கே இருந்ததுன்னு சொல்லி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். டேனிஷ் சாலே மிஷனுடைய பேரில் வாங்கி இதை இவங்க ஒப்படைச்சிருக்காங்க. அதில் மிஷனரிகள், லோக்கலில் இருந்த யூரோப்பியன் மர்ச்சன்ட்ஸு, தமிழகம் பகுதிகளில் இருந்த அறிவியலாளர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் 33 பேர் இருந்து சிஎஸ் ஜானுடைய மரணம் வரைக்கும் இது ஆக்டிவாக செயல்பட்டு அதோட அதனுடைய பணியை முடிச்சிருக்குது. இதில் தான் நிறைய தாவர ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. நிறைய வெளிநாட்டு தாவரங்களை கொண்டு பயிரிட்டு இதை வந்து எப்படி இவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக பண்ணலாம், நிறைய ஹெர்பல் பிளான்ஸை பயிரிட்டு பார்த்துருக்குறாங்க. நிறைய உரையாடல்கள் அங்கே நடந்திருக்குது. அதற்கு அப்புறமா 2வது ஒரு நிறுவனம் வந்து இந்த மொரேவியனுடைய செட்டில்மெண்ட் 1760 வந்து 1803 வந்து இவங்க அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கிறாங்க. மொரேவியன் உங்களுக்கு தெரியும், உலகம் ஃபுல்லாக இவங்க டேனிஷ் மிஷனோட சம்மந்தப்படாதவங்க. அதனால இவங்க வந்து அந்த தரங்கம்பாடி கோட்டைக்கு வெளியே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல வந்து இவங்க செட்டில் ஆகிறாங்க. மொத்தம் 73 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க எப்போவுமே ஒரு கம்யூனிட்டியாக வாழக்கூடியவங்க. இந்த 73 பேரில் வெவ்வேறு ட்ரேட் செய்கிறவங்க வந்து அவங்க ஒரு குழுவாக பயணித்து வர்றாங்க. இவங்க இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து நிக்கோபார் ஐலாண்ட் வந்து அப்போது டேனிஷுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நிக்கோபார் ஐலாண்டுக்கு போகணுன்னா அவங்க தரங்கம்பாடி வந்து தான் போகணும். அதனால் நிக்கோபார் ஐலாண்ட் போகிறதுக்காக இவங்க இங்கே வர்றாங்க. வரும்பொழுது தான் தெரியுது டேனிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த நிக்கோபார் ஐலாண்டை கைவிட்டுட்டாங்க. அதனால் கப்பல்கள் வந்து இப்போதைக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கப்பலுக்கு வெயிட் பண்ணுறதுக்காக இவங்க தரங்கம்பாடியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இவங்க தங்கியிருக்கிறாங்க. அதற்கு அப்புறம் வந்து கப்பல்கள் ஓட தொடங்கினதுக்கு அப்புறமும் நிக்கோபார் ஐலாண்டுடைய கிளைமேட்டு இவங்களுக்கு ஒத்துக்கல. அந்த எல்லோ ஃபீவர்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காய்ச்சல் வந்து மலேரியா வந்து கிட்டத்தட்ட 13 பேர் அங்கே இறந்து போகிறாங்க. கொஞ்சம் பேர் தரங்கம்பாடில் இறந்து போகிறாங்க. அந்த லிஸ்ட் நான் கடைசியில் தர்றேன். மீதி இருந்தவங்க ஜெர்மனுக்கு திரும்பி போய் 1803 வந்து இந்த மிஷன் ஸ்டேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கே தங்கியிருந்த காலகட்டத்தில் இவங்க நிறைய லேண்ட் வாங்குறாங்க. இவங்க தங்கியிருந்த அந்த செட்டில்மெண்ட்டுக்கு போகும்போது அது கிட்டத்தட்ட 6.5 ஏக்கர் இப்போ நான் பார்க்க முடியுது. ஒரு லோக்கல் உள்ள ஒரு செட்டியார் கையில் அந்த இடம் இருக்குது. நல்ல வேலையாக அதை வந்து இன்னும் அழிச்சிட்டு வேறு ஏதோ ஒரு இது கெட்டலை. அது ஒரு பேரன் லேண்டாக தான் கிடக்குது. ஸோ அது போகவும் இவங்க வாழ்ந்த இடம் போக நிறைய இடங்களை வாங்கி இவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அந்த இவங்க இருந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு பேர் வந்து பிரதர்ஹுட் கார்டன். இவங்களுக்கு தரங்கம் இது நிக்கோபார் ஐலாண்ட் போக முடியல அப்படிங்கிற அந்த ஏக்கத்தின் காரணமாக அங்குள்ளுக்குள்ளே ஒரு சின்ன குளம் வெட்டி அதில் ஒரு படகு விட்டு அந்த குளத்திற்கு பேர் வந்து நிக்கோபார் ஐலாண்டு இவங்க பேர் கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்திற்கு முதலாக திராட்சையை கொண்டு வந்தது இவங்க தான். அந்த திராட்சையை வந்து உலர் திராட்சையாகவும் ஃப்ரெஷ் கிரேப்ஸாகவும் இவங்க விற்றுருக்குறாங்க. ட்ராங்கோபாரியன் கிரேப்ஸ், தரங்கம்பாடி திராட்சை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு எப்படி பயிரிடுறது அப்படிங்கிறதையும் இவங்க தான் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவங்க இவங்க தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உப்பனாருடைய ஒரு கால்வாய் போகுது. அந்த கால்வாய்க்கு இவங்க சென்ட் பீட்டர்ஸ் புரூக்னு பெயர் கொடுத்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன மலையை இவங்க எழுப்புறாங்க. அதற்கு பெயர் மவுண்ட் ஆலிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒலிவ மலைக்கு மேலே உட்காந்து இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. கடைசியாக அவங்க போகும்பொழுது தரங்கம்பாடியில் இருந்த அந்த கல்லறை தோட்டத்தை கடவுளுடைய தானிய களஞ்சியம், காட்ஸ் கிரானரி அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தோடு இங்கேருந்து விடைபெற்று போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க வசித்த இடத்துடைய லே அவுட். இவங்க போட்ட இந்த 6 ஏக்கரில் வந்து எந்த இதெல்லாம் எங்கெங்கே இருக்கணும், யாருடைய வீடு எங்கே இருக்கணும், இதெல்லாம் இவங்க போட்ட லே அவுட். இது அதனுடைய டிசைன் இப்படி தான் இருந்திருக்குது.
வந்து ப்ரெசன்ட் கண்டிஷன். இப்போ நான் ஜூலை 9 போயிருக்கும்போது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அந்த இடம் வந்து இப்படி தான் ஒரு கல் அப்படின்னு பார்த்தா இதுவும் இன்னொரு கல்லு தான் இருக்குது. இந்த நிக்கோபார் ஐலண்ட் அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த குளம், இந்த படிக்கட்டு, இந்த மரம் பக்கத்துலலாம் செங்கல் கட்டு இருக்குது. அதோட இன்னும் அது இருக்குது. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இது வந்து ஒரு முரட்டுத்தனமான விசுவாசமா அல்லது ஒரு முட்டாள்தனமான முயற்சியா அப்படின்னு நமக்கு வந்ததுல வந்து 33 பேர் தரங்கம்பாடியிலே இறந்துருக்கிறாங்க. 13 பேர் நிக்கோபர் ஐலாண்டில் இருந்திருக்காங்க. 6 பேர் அந்த ஹெயின்னு ஒரு மிஷினரி பார்த்தோம் இல்லையா, அவர் உட்பட ஒரு 6 பேர் வந்து இந்தியாவில் வேற வேலைகளுக்காக மூவ் ஆயிட்டாங்க. ஒருவர் வந்து குடிநோயாளியாகி அதுலேருந்து எக்ஸ்பெல் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ வந்து இவங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, இங்கே வரக்கூடிய இந்த டிராபிக்கல் டிசீஸை நீங்கள் இது பண்ணணும்னா டெய்லி ஆல்கஹால் எடுக்கணும்னு சொல்லப்பட்டதுனால இப்படி ஒரு பிரச்சனை வருது. 20 பேர் யூரோப்புக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த 33 பேர் புதைக்கப்பட்ட இடத்துல வந்து இப்போ எந்த கல்லறைகளோ அடையாளங்களோ இல்லை. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை வருஷம்னு அந்த பக்கத்தில் வசிக்கிறவங்களுக்கு சொல்ல தெரியல. அவங்க காண்பிச்சு கொடுத்த இடம் இதுதான், ஒரு மேட்டு நிலம். அதில் தான் எல்லா கல்லறையும் இருந்திருக்குது. இப்போ வந்து அதில் செங்கல் சிதில்கள் கிடக்குது. ஜெர்மன்லேருந்து ஏதோ ஒரு லேடி வந்து அதை எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்தாங்க. உள்ள அந்த சவப்பெட்டியில் உள்ள கைப்பிடிகள்லாம் கிடச்சிது, எலும்புகள் கிடச்சிது. அதனால இதுதான் கல்லறை தோட்டம் அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க தோண்டிட்டு புதைத்த இடங்களை நம்மளால அந்த கல்லறையுடைய வடிவங்களை பார்க்க முடிஞ்சது. அந்த பார்த்த தூரத்தோட திரும்ப வந்துட்டோம். ஸோ இது வந்து நாட் த எண்ட் நான் போடுற காரணம், அங்கே நடந்த ஏராளமான அறிவியல் ஆக்டிவிட்டீஸில் ஒரு சின்ன டிட்பிட்டை தான் நான் இப்போ தொட்டிருக்கிறேன். இன்னும் இதற்கு நிறைய ரிசர்ச் கன்டினியூ ஆக வேண்டியிருக்குது. ஸோ இது சம்மந்தமாக யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய மெயில் ஐடி இதில் இருக்குது. ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் குயிக்காக குறிச்சிக்கலாம். அல்லது பின்னால் தேவைப்பட்டுன்னா சேட் பாக்ஸில் நான் போடுறேன்.